சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருப்பது 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான சிம்ம ராசிக்கான ராசி பலனை பத்தி இந்த வீடியோ பதிவில் விரிவா பார்ப்போம். பொதுவா வருட கிரகங்களின் கோச்சார நிலை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட ராசியினருக்கு அந்த வருட பலனை நம்ம பார்க்கணும். அந்த வகையில வருட கிரகங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு, சனி, ராகு, கேது இவர்கள் தான் வருட கிரகங்கள். அப்ப இவர்கள் குறிப்பிட்ட ராசி என்பவர்களுக்கு எந்த பாவகத்தில் பயணிக்கிறார்களோ அந்த காரகத்துவ பாவகத்துவ நல்ல தீமையான விஷயங்கள் நடக்கும். அந்த வகையில சிம்ம ராசியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறார். ராசிக்கு லாபஸ்தானத்துல குரு பகவான் இப்போ பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு கேதுக்கள், பாம்பு கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் ராசியிலே கேது பகவானும் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும் சஞ்சரித்து வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கும்போது இந்த சிம்மராசி அன்பர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்மராசி அப்படின்னாலே யாருக்கும் தலை வணங்காத ராசி. அவ்வளவு எளிமையாக இந்த ராசி அன்பர்களை நம்ம சாச்சிட முடியாது. அப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அதே நேரத்துல உத்தியோகம் செய்யற இடத்துலயும் சரி, சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, அல்லது குடும்பத்திலையும் சரி, ரொம்பவும் பர்ஃபெக்ஷன் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். எல்லா விஷயமும் ரொம்ப பர்ஃபெக்டா குறிப்பிட்ட நேரத்துல குறித்த நேரத்துல அது நடக்கணும். அது நடக்கலைன்னா தலைக்கு மேல இவங்களுக்கு கோபம் வந்துடும். அதனால இவர்களுக்கு தலைவலி பிரச்சனை அதிகமா இருக்கும். அதிகமான டென்ஷன், தேவையில்லாத படபடப்பு இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அப்ப இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கெடுபடியான காலகட்டங்கள் இப்ப நடப்புல இருந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான அவமானங்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கீங்க. ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரித்து அஷ்டம சனியாக இப்ப நீடித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கும்போது உத்தியோகத்துல நிறைய அவமானங்களை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப நான் சொல்ற பலனை சிம்ம ராசி அன்பர்கள் மறுக்கவே முடியாது. என்ன அப்படின்னா ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இப்ப இந்த அஷ்டம சனி துவங்கிய பின் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கௌரவ குறைச்சல் ஆகிறத நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான், அதாவது ராசிநாதன் சூரியனை காட்டிலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பலம் பெற்ற கிரகம். இப்ப 6ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறார். கடன் தொந்தரவு இப்போ அதிகப்படியாக சிம்மராசி என்பவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சனி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசியோடு கேது பகவான் இருக்கிறார். சில நேரங்கள்ல சிம்மராசி என்பவர்கள் திக்குமுக்க ஆடி போயிருப்பீங்க. ஏன்னா நெருக்கடியை தரக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல சனி கேது தான். அப்ப இந்த நிலையில சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய போராட்டமான காலத்தை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வீடியோவோட முடிவுல இதற்கு என்ன நிவர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்ப இந்த நிலையில ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அப்ப இதுதான் ஆறுதலான விஷயம். அப்ப எந்த ஒரு நிலையிலும் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பொருளாதாரம்
வந்து கொண்டிருக்கிறது. தொழில்ல சில நெருக்கடிகள் இருக்கும். இந்த அஷ்டம சனி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, தொழில்ல நிறைய நெருக்கடிகள் இருக்கும். குறிப்பா வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன அவமானம் அவ்வப்போது வந்துட்டு இருக்கும். உங்க கௌரவத்திற்கு பங்கம் வரும், வந்தே தீரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உடனடியாக பூர்த்தி அடையாது. எப்பவுமே சனி அஷ்டம சனி வந்துட்டாலே உங்களுடைய என்னெல்லாம் உங்களோட மைனஸோ அந்த மைனஸ்ல இருந்து தான் நெகட்டிவ் பலனை செய்வார். நீங்க எல்லாத்துலயும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பீங்க, வளைஞ்சு கொடுத்து போக மாட்டீங்க. சிம்மராசி அன்பர்கள்ட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய மைனஸ், எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேலை செய்யற இடத்துல சில விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையாது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு உள் மனசுல ஒரு கோபம் தான் இருக்கும். அந்த கோபத்தை அவ்வப்போது வெளிப்படுத்தி விடுவீர்கள். சனி களத்திர ஸ்தானாதிபதியா வரார். அப்ப 7ஆம் இடத்து அதிபதியாக வந்து 8ஆம் இடத்துல பயணிக்கிறார். திருமண வாழ்க்கையில அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து விலகும். அதுவும் பாத்தீங்கன்னா வெறும் ஈகோ பிரச்சனை தான் இருக்கும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும், அதுக்கு அந்த சண்டை பெருசாயிரும். அப்ப உங்களுடைய அந்த ஈகோவை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த கஷ்டமான காலத்துல இருந்து கண்டிப்பாக நம்ம கடந்து போய்விடலாம். அப்ப இந்த இடர்பாடுகள், இந்த அஷ்டம சனி ராசியிலே இருக்கக்கூடிய கேது, இது இப்படியே 2.5 வருஷம் இழுத்துக்கிட்டே போயிருமா சார் அப்படின்னா அப்படி அல்ல. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது 2026 பொறுத்த மட்டும் பெரிதாக, அதாவது வருட கிரகங்களின் பெயர்ச்சி பெருசா இல்ல. குரு பகவான் மட்டும் பாத்தீங்கன்னா 2026 ஜூன் மாசம் முதல் வாரத்துல மிதுன வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்ற நிலையில பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்ய போகிறார். அது ஒண்ணுதான் பெயர்ச்சி, வருட கிரகத்தின் பெயர்ச்சி 2026. அதன் பிறகு டிசம்பர் மாசம் கடைசியில தான் பாத்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி வருது. அப்ப இந்த இடத்துல ராசியில இருந்து 12ஆம் வீட்டுக்கு உச்சம் பெற்ற நிலையில குரு பகவான் வரும்போது பாத்தீங்கன்னா, குரு இந்த இடத்துல 5ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா இருக்கிறதுனால குருவே 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப குழந்தைகளுக்கு நிறைய சுப விரயங்கள் ஏற்படும். குழந்தைகளோட எதிர்கால திட்டத்திற்கு நிறைய நீங்க பணம் சேமித்து வைக்கக்கூடிய சூழலை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறாரே, விரயத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா எல்லா செலவும் பாத்தீங்கன்னா சுப விரயமா தான் வரும். இப்போ 8ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு கடனை நீங்க கஷ்டப்பட்டு அடைச்சீங்கன்னா இன்னொரு கடன் புதுசாக வாங்க வேண்டிய சூழல் வரும். ஏன்னா ஒரு பக்கம் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. ஏதேனும் ஒரு இடர்பாடுகள் வந்துகிட்டு இருக்கும். இல்ல கடனே வந்து இல்லாம ஆக்கலாம் அப்படின்னா உடல் ரீதியான தொந்தரவு ஏதோ ஒன்று இருக்கும். எப்படியா இருந்தாலும் இந்த அஷ்டம சனி ஒரு கெடுபலன்களை செய்யாம போகாது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குருவின் 9ஆம் பார்வை சனிக்கு வந்து பார்வை கிடைக்குது. அப்ப குரு பார்த்த சனியாக செயல்பட போகிறார். எப்பவுமே சனியோட நெகட்டிவ் பலனை குறைக்கக்கூடிய ஒரே கிரகம் பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். குரு பார்த்துட்டாலே சனி பகவான் சில நற்பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். அந்த வகையில இந்த அஷ்டம சனியோட பாதிப்பு உங்களுக்கு 2026 ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். என்னதான் ஏழரை சனி நடந்தாலும், அஷ்டம சனி நடந்தாலும், கண்டக சனி நடந்தாலும் இந்த குரு பகவான் தான் அதை நிவர்த்திய கொடுக்க வருவார். அப்ப அந்த வகையில குரு பார்த்துட்டா எல்லா தோஷமும் அடிபட்டு போயிருமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. குரு பார்த்துட்டா குரு பகவான் தான் வழிபாட்டுக்குரிய கிரகம். காலபுருஷனின் பாக்கியாதிபதி அவர்தான். உங்க பிரச்சனைகளை வழிபாட்டால் சரி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு நீங்க எந்த அளவுக்கு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சனி 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், அப்ப 2ஆம் இடங்கிறதான் பேச்சு. உங்களது பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். எப்ப தேவையோ எது தேவையோ அதை மட்டும் பேசினா போதும். அதிகப்படியாக கோபமான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். இது ஒண்ணு.
இப்ப கோச்சாரத்துல சந்திரனோடு இப்ப கேது சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சந்திரன் தான் மனசு. அப்ப மன இறுக்கம் அதிகமா இருக்கும் உங்களுக்கு. ஏதோ ஒரு விரக்தி மனப்பான்மையில இருப்பீங்க. அப்போ இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, உங்க வீட்டு அருகில் உள்ள விநாயக பெருமானுக்கு திங்கட்கிழமை தோறும் அருகம்புல் மற்றும் செம்பருத்தி பூ, இந்த 2 விஷயமும் பாத்தீங்கன்னா அந்த விநாயக பெருமானுக்கு வைத்து வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். இன்னொன்று, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிவன் கோவிலில் உள்ள நவக்கிரக சந்நிதியில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் எள் தீபமிட்டு அவரை வழிபாடு செய்து வாருங்கள். அதே நேரத்துல இந்த சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் ஜோதி வழிபாடு ரொம்ப அற்புத பலனை செய்யும். அப்போ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காலை மாலை இருவேளை பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி நெத்தியில திருநீர் வைத்து விட்டு தான் வெளியில கிளம்பணும். மேலும் சிம்ம ராசிக்கு உரிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை தான். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போக முடியலனா கூட ஏதாவது ஒரு சனிக்கிழமை திருவண்ணாமலை சென்று அங்கே கிரிவலம் சென்று இந்த அருணாச்சலேஸ்வரரை நமஸ்காரம் செய்து விட்டு வாருங்கள். வயதானவர்களாக இருந்தால் நீங்கள் அண்ணாமலையாரை மட்டும் தரிசிச்சுட்டு வந்தால் போதும். நெருக்கடியான காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் மீது அதிக ஈடுபாடு செலுத்துவதற்காகவே இறைவன் இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தை தருகிறார். அப்போ எளிமையாக இந்த அஷ்டம சனியும் நம்ம கடந்து வெளியில் வர வேண்டும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.